போங்களேன். இப்போ 17வது வசனத்தை பார்க்க போறோம். 17 වෙනි පදය අපි කියවන්න යනවා. Let's read verse 17 of chapter 21. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இது அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் என்று அந்த கொஞ்சத்தை வாசிங்களே. ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லுகிறார், இப்படி ஒன்று நடந்திருக்கிறது, நீ அவனுக்கு போய் நான் சொல்ல போவதை சொல்லு. எலியா தீர்க்கதரிசி ஆகாபின் இடத்துக்கு போகும் பொழுது ஆகாப் எப்படி எலியாவை வாழ்த்துகிறார் பாருங்கள். 20வது வசனம், verse 20. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த ஆகாப் அந்த எலியாவை பார்த்து சொல்லுகிறான், ஹே பகைஞனே, என்ன கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப அதுக்கு எலியா சொல்லுகிறார், கண்டுபிடித்தேன். எதற்கு கண்டுபிடித்தேன் தெரியுமாடா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் உனக்கு இப்படி 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 நடக்க போகின்றதடா. எலியா போய்விட்டார் தன்னுடைய வீட்டுக்கு. இப்போ ஆகாப் என்ன செய்கிறான்? 27வது வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இப்படி அவன் மனம் திரும்புகிற பொழுது நீங்கள் அங்கு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் நல்லவர்கள். நான் அங்கு இருந்திருந்தேன், நான் சொல்லியிருப்பேன், அடே இவனே, நீ இப்படி சட்டையை கிழிச்சுக்கிட்டு கீழே படுத்து இரட்டுடுத்தி உருண்டு புரண்டாலும் படவா ராஸ்கல், நீ செய்த வேலைக்கு உனக்கு இந்த தண்டனை தடுக்கப்படக்கூடாது. என்னோட சேர்றது எத்தனை பேர்? அம்மா தேங்க்யூ. How many of you like to join me? இப்போ பழைய ஏற்பாட்டின் தேவன் அப்படித்தானே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அல்லவா தேவன் அன்பு, கருணை, கிருபை என்று இருக்கிறார். 2 ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, 28, 29. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஏய் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? பாவமடா, ஐயோ, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ண மாட்டேன், பாவம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு தேவனை இன்றைக்கு நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், ஆண்டவரே சரி 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 விட்டு பிடிப்போம் என்கிறார். அது வரையில் சிரியாவில் இருக்கின்ற ராஜா பென் ஹடாடுக்கும் ஆகாபுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தன. எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனால் ஆகாப் இப்படி மனம் திரும்பினபடியினால் ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுப்பதை தள்ளி போட்டது மாத்திரமல்ல, சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் இருந்த யுத்தத்தையும் நிறுத்திவிட்டார். அப்போ 22:1 என்ன சொல்லுகிறது? சிரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது. இப்ப விளங்குதா பின்னணி? தேவனுடைய பொறுமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கருணையின் நிமித்தமாகத்தான் அந்த 22:1 அப்படி சொல்லுகிறது. இப்போ 22 கீழே நீங்கள் கடைசியிலே பார்த்தால் ஆகாப் செத்து போகிறான். எப்படி செத்து போகிறான் தெரியுமா? சீரியர்களோடு யுத்தம் வந்து செத்து போகிறான். ஆனால் அந்த ஆகாபை கொலை செய்தது ராஜா அல்ல. அந்த யுத்தத்திலே சிரியாவினுடைய இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண போர் சேவகன். இப்ப நீங்க யோசிக்கலாம், யாருட அம்பா இருந்தா என்ன? அன்பானவர்களே, அந்த காலத்திலே யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு ராஜா தோல்வி அடைந்தால் அவர் இன்னொரு ராஜாவின் கையால் தான் தோல்வி அடைய வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு அவமானம். ஒரு சாதாரண ஒரு போர் சேவகன் கையில் ஒரு ராஜா மடிந்தால் அது அந்த ராஜாவுக்கு அவமானம். ஒரு புற முதுகிலே பின்பக்கத்திலே அந்த அம்போ ஈட்டியோ பாய்ந்தால், வாழ்வெட்டோ விழுந்தால் அது அவமானம். முன் பக்கத்திலே தான் அந்த வெட்டு விழுந்து அவர் சாக வேண்டும். அதற்கு பெயர் தான் வீர மரணம். அவன் ஒரு ஆகாப் ஒரு கௌரவமான வீர மரணத்தை எய்யவில்லை, கேவலமான முறையிலே அவன் செத்தான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிய குளத்திலே போய் கழுவி அப்படியெல்லாம். ஐயோ, நீங்க வாசிச்சு பாருங்க. இப்போ இந்த கேவலமான மரணத்துக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த நல்ல ராஜா யோசபாத். என்ன ஐயா சொல்றீங்க? பாருங்க கதையா. 2வது வசனம். நல்ல ராஜா கெட்ட ராஜாட நாட்டுக்கு விசிட்டிங் போறாரு. விளங்குதா உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் நீங்கள் அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு சமானம் என்று வைத்துக் கொள்வோம். போக கூடாது இல்ல, ஆனா போனா என்ன நடக்கலாம்?
யோசபாத் போறாரு, போயிட்டு ஆகாப பார்த்து, மச்சான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்டா, எப்படி போகுது எல்லாம்? நல்லா இருக்கு, யுத்தம் எல்லாம் இல்லைன்னா இப்ப எல்லாம் ஆத்தலா இருக்கிறீங்க தானே. வர்றாரு, சாப்பிடுறாரு, எல்லாம் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆகாப் கொஞ்சம் பெருமை பிடிச்சாரு. அவனை பத்தி தான் தெரியுமே நமக்கு. அவன் என்ன செய்கிறான் என்றால் 3வது வசனம், இஸ்ரவேலின் ராஜா அதாவது ஆகாப் தன் ஊழியக்காரரை நோக்கி, கிலியாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொன்னான். இந்த வசனம் எத்தனை பேருக்கு விளங்கியதோ எனக்கு தெரியாது. நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அப்போ சில நேரம் நாமே இப்படித்தான் என்று நமக்கு தோணும். எல்லாரும் இல்ல, ஆனா நிறைய பேர். வேலைக்காரங்களோட பேசுறாராம், ராமோத் கிலியாத் எங்கட தானே, சீரியா தானே அதை பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி நாங்க சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்க பாவிக்கிறது எப்படி என்றால், சில பேருடைய வீட்டுக்கு யாராவது வந்தால் அந்த வீட்டுக்காரர்களுக்கு விருப்பம் தங்களுடைய விஷயங்களை அவருக்கு தெரிய பீற்றிக்கொள்ள, அவங்களுக்கு கேட்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, தங்கச்சி அந்த ஃப்ரீசர்ல இருக்கிற கோழியை வெளியே எடுத்து போடுங்க, இன்னைக்கு ஈவினிங் அதை தான் சமைக்கணும். அந்த பெரிய ஃப்ரீசர் இல்லை, அந்த டபுள் ஃப்ரீசரும் இல்லை, டீப் ஃப்ரீசர் இல்லை, அந்த நீல கலர் ஃப்ரீசர் இருக்குது, அதுல இருக்கிற கோழியை. ஏன்னா இவங்களுக்கு சொல்லணும், நமக்கு டீப் ஃப்ரீசர் இருக்கு, டபுள் ஃப்ரீசர் இருக்குது, இதெல்லாம் சொல்லணும். விளங்குதா உங்களுக்கு? இதே தாங்கவே செய்கிறான் இந்த ஆகா. இந்த வந்திருக்கிற யோசபாத்துக்கு கலஸ் காட்டுறதுக்கு இவர் சொல்றாரு, ராமோத் கிலியாத் எங்களது அல்லவா, சீரியர்கள் அதை பயன்படுத்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன மீசையெல்லாம் துட்டுக்கிறது, மீசை அடக்கு என்ற நண்பனுடைய நட்பு தட்டுக்கிறது. இப்போ இவரும் ஜூன் ஆயிட்டார். யாரு? யோசபாத்தும் ஜூன் ஆயிட்டார். ஏன் மாதிரி ஆளா இருந்தா கணக்கு எடுக்க மாட்டோம். எங்களுக்கு தெரியும் இது என்னத்துக்கு சொல்றாங்க, என்னத்துக்காக சில பேர் சிலது சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த அறிவு கட்ட யோசபாத் இந்த கதையில வாங்கிட்டோம், என் நண்பன் ஒரு வீரன் அல்லவா. இப்ப யோசபாத் வேலைக்காரங்களுக்கு இப்படி சொல்லிட்டு யோசபாத் பக்கம் திரும்புறாரு ஆகாப். யோசபாத்தை நோக்கி 4வது வசனத்திலே, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். ஓகே, இப்ப விளங்குதா உங்களுக்கு? දැන් ඔබලාට වැටහෙනවද? මේ බලන්න. யோசபாத் நீங்க தான் யோசபாத். This is Jehoshaphat and I am Ahab. நான் தான் ஆகாப், இவர் தான் யோசபாத். அப்ப இவரை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், லயிரு ராமோத் கிலியாத் எங்களது அல்லவா, சீரியர்கள் அதை பயன்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறது, இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்குமடா. இவர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் கூட்டாளி நல்ல பலசாலி, விளங்குதா? அப்படியே சொல்லிவிட்டு திரும்புகிறார். யோசபாத்தை பார்த்து, மச்சான், ராமோத் கிலியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது, எங்களுடைய இடம், அந்த இடத்தை அந்நியர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அடிக்க போகிறேன், வருகிறாயா? விளங்குதா உங்களுக்கு? இப்ப விளங்குதா? දැන් ඔබලාට වැටහෙනවද? யோசபாத் யோசபாத் அந்த வசனத்துல மிச்சத்தை பாருங்க. ඒ වචනේ ඉතුරු කොටස බලන්න. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஆனா இப்ப இவருக்கு அவரை பார்க்கும் போது 6 பேக் மசில்ஸ் எல்லாம் தெரியுது. அப்ப இவர் இம்ப்ரெஸ் ஆகி, இவர் சூன் ஆகி சொல்றாரு, மச்சான், நான் தான்டா நீ தான்டா நான், ஏன் மக்கள் ஓம் மக்கள், ஏன் குதிரை ஓம் குதிரை, இதெல்லாம் கேட்கிறதா? ஓவன்டா, அடிப்போண்டா, எடுப்போண்டா. நீங்கள் உலகத்து நண்பர்களை வைத்திருந்தால், நீங்கள் அவர்களை பார்க்க போகும்போது அவர்களுடைய வெற்றிகள், சாதனைகள், பயணங்கள், கல்வி திறமைகள், இவற்றை பார்த்து மலைத்து போகக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அப்பொழுது யோசபாத்துக்களே, உங்கள் ஆகாப்கள் உங்களிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் என்னோட வியாபாரத்துக்கு, என் வியாபாரத்துக்குள் வருகிறீர்களா? என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறதோடு உங்கள் பிள்ளையையும் அனுப்புங்களேன், வாருங்களின் தொழில் ரீதியாய் இணைவோம் என்று சொல்லும் போது நிறைய யோசபாத்துக்கள் அந்த ஆகாப்களை பார்த்து சொல்லுவீர்கள், ஐயோ உங்க வியாபாரம்னா ஏன் வியாபாரம் மாதிரி, ஏன் வியாபாரம்னா உங்க வியாபாரம் மாதிரி, உங்க பணம்னா ஏன் பணம், ஏன் பணம்னா உங்க பணம், உங்க புள்ளனா ஏன் புள்ள. ஓகே, இப்படிதான் நிறைய பேர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறான். இப்படித்தான் யோசபாத்கள் ஆகாப்களோடு கை கோர்க்கிறார்கள். இந்த பிரசங்கம் நீங்கள் உலக பிரகாரமான நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதே அல்ல. உலகத்தவர்களோடு வியாபாரம் பண்ணக்கூடாது படி அல்ல. ஆனால் இதோ விளக்கத்துக்கு வருகிறேன். யோசபாத் ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார். 5வது வசனத்தின் முதலாவது சொல் தான் முக்கியம், பின்னும். இப்போ அந்த இடத்துல
பின்னும் என்று தமிழிலே வருகிறது. அது உண்மையில் வா என்ற அந்த எபிரேய சொல். அந்த வா என்ற சொல்லுக்கு சில அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிறகு, தனிமையிலே சரியாக பின் என்று வருகிறது. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். இந்த ரகசியம் என்னவென்றால் சரி என்று சொல்லிவிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்டு பார்ப்போம் என்கிறார். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தவறு செய்வது இதனால் தான். தீர்மானித்து விட்டு ஆண்டவரிடத்திலே கேட்பது. புரியுதா உங்களுக்கு? யோசபாத் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆகாபுக்கு பதில் சொல்ல முன்பு சொல்லி இருக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் சரி என்றால் நான் இணைவேன். இப்ப பாருங்கள், கதை என்ன எப்படி போகிறது என்றால், ஆகாபோடு யோசபாத்தும் யுத்தத்துக்கு போகிறார். யோசபாத்தும் அவருடைய சேனையோடு போகிறார். யுத்தத்தின் போது ஆகாப் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நான் மாறு வேஷம் அணிந்து போகிறேன், நீ என்னைய மாறி உடுத்திக்கிட்டு போ. இப்ப யோசபாத்துக்கு சூன், ஆகாப் மாதிரி உடுத்திக்கிட்டு நான் போறேன். இவர் ஆகாப் மாதிரி போறாரு யுத்தத்துக்கு. பென் ஹதாத் சொல்லி இருக்கிறாரு, நீங்க எல்லாம் சும்மா உள்ளவனுங்க கொள்ளாதீங்கடா, ஆகாப கொள்ளுங்க. தூர இருந்து பார்க்கும்போது ஆகாப் மாதிரி இருக்கிறது யோசபாத் தானே. முழு ராணுவமும் யோசபாத்தை விரட்டுது. இவன் வாழ பின்னுக்கு அடிச்சுக்கிட்டு நாய் மாதிரி நல்ல நேரம் பென் ஹதாத் சொன்னாரு, அவனை கொல்லாம புடிச்சுக்கிட்டு வாங்க, நான் தான் கொல்லணும். இவர்கள் யோசபாத்தை துரத்தி கொண்டு போய் ஆகாபை பிடிக்கிறதாய் நினைத்து கொண்டு பிடித்தார். பிடித்தவனுடைய முகத்தை பார்த்தால் வேற ஆள். யோசபாத் இப்படி அவமானப்பட வேண்டுமா? யோசிங்க. எல்லாரும் என்ன கொள்ளவார்? அந்த பயம், வெட்கம், அவமானம். ஐயா ஏன் இவ்வளவு? அப்புறம் விட்டு விட்டாங்க. நீ ஆகாப் இல்லையோ, உழைச்சு போட. அதுவும் அதை விட நோண்டி இல்லையா? இவ்வளவு வெட்கமா இருக்கும். நீ இல்லையோ, ஐயா உன்னையமா நாங்க துரத்திக்கிட்டு வந்தோம் இவ்வளவு தூரம். யோசபாத் அப்படியே தண்ட நாட்டுக்கு போயிட்டாரு. ஆண்டவரிடத்துல கேட்க முந்தி ஓகே சொல். முதல்ல லவ் பண்ணிடுறது, அப்புறம் கேட்கறது இது தேவ சித்தமா. முதல்ல பிசினஸ் தொடங்குறது, அப்புறம் கேட்கறது நாதா இது உங்களுடைய சித்தம் தானே. வெளிநாட்டு பைபிள் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷனை போடுறது, அப்புறம் கேட்கறது நாதா நான் போனால் பரவாயில்லை தானே. விளங்குதா உங்களுக்கு? ஐயோ நிறைய விஷயங்கள். ஆகாபை விட சிறந்த மன்னன் யோசபாத், பரம்பரை ராஜா, தாவீதின் வம்சம், நல்ல ராஜா, தேவ பக்தி உள்ள ராஜா. தேவனையும் இவர் ஷேப்பா வச்சிருக்காராம். அதனாலதான் சொல்றாரு, ஆகாப் தீர்க்கதரிசி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டுக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்கள் நண்பர்களை குறித்து, வியாபார தொடர்புகளை குறித்து கவனமாயிருங்கள். அவ்வளவுதான்.